ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட்டி மில்லாக தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி இப்போ நாங்கள் எங்கே உட்காந்துருக்கோன்னு பார்க்குறீங்களா? வேறு எங்கேயும் இல்லை. எப்படா புரட்டாசி மாதம் முடியும், சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியாக புரட்டாசி மாதம் முடிஞ்சிச்சு. நாங்கள் நேராக போன இடம் வந்து KFC. ஆமாம் காய்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு KFC சாப்பிட்டு. ஸோ அருண் கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ வந்து இருடா வீட்டில் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பிடிப்பாங்க. ஸோ நாங்களும் பண்ணுவோம் அந்த ப்ராசஸ்லாம். கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் திவ்யாவும் கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாமே நாங்கள் ப்ராசஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். அதாவது நான் ப்ராசஸ்ன்னு சொல்கிறது, நம்ம சனிக்கிழமை விரதம் பிடிப்பாங்க இல்லையா புரட்டாசி மாதம், அந்த விரதத்தை தான் சொல்கிறேன். நம்ம வந்து கவிச்சை மட்டும் ஒதுக்கி இருந்தோம். பட் ஆனால் அந்த சனிக்கிழமை சாமி கும்பிட்றது அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணலை. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஊரில். ஸோ நம்ம வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ கைஸ், நம்ம வந்து ஃபைனலாக வந்து எல்லாமே ஆர்டர் போட்டாச்சு. ஸோ வந்து திவ்யாவை நானெல்லாம் சாப்பிட்டுட்டோம். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஃபுல்லாக சாப்பிடல இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாக. ஸோ அதனால் வந்து நம்ம வெயிட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டக்குன்னு ஆர்டர் போட்டு நானும் அருணும் தலையை நிமித்தவே இல்லை, குனிஞ்சத்தில் நிமித்தாமல் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அருணுக்கு மட்டுமே தனியாக ஒரு 4 லெக் பீஸ் ஆர்டர் போட்டிருந்தோம். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் KFC சிக்கன் அப்படின்னாலே. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதம் நாங்கள் வந்து அவனை சுத்தமாக சாப்பிட விடல. அட்லீஸ்ட் ஸ்கூல் டேஸ்லலாம் நாங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா, புரட்டாசி மாதம் வீட்டில் குடிப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து வெளியில் திருட்டுத்தனமாக ஏதாவது சாப்பிட்டுட்டு உள்ளே குளிச்சுட்டு தான் போவோம். ஆனால் இங்கே வந்து ஸோ அப்படி இருக்க முடியல. நான் வந்து சொல்லிட்டேன், நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம் இல்லையா, பெரிய பையனாகிட்டோம். அதனால் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன். வெளியில் போனால் கூட பிரெட் ஆம்லெட் கூட சாப்பிட விடாமல் வச்சுருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து ஏன்னா நம்ம அங்கே வீட்டில் ப்ராப்பராக அதை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்மளால் சாமி கும்பிட முடியாது. பட் ஆனால் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சாமி கும்பிடக்கூடாதுன்னெலாம் இல்லை காய்ஸ், எனக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக பண்ணணும், கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஸோ அதனால தான் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம அதெல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சபரிமலைக்கு மாலை போடுறேன் இல்லையா, அதனால் வந்து கவிச்சு ஒதுக்கியிருந்தால் எனக்கு என் மனசு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். இந்த சீனை பார்த்தோன்னே உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு ஞாபகம் வருமே, இந்த காஞ்சனா படத்தில் வந்து லாரன்ஸ் சார் சாப்பிடுவார் சிக்கன் பீஸே அது மாதிரி. அந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். திவ்யாவை பார்த்துட்டு ஃபைனலாக நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நாங்கள் 3 பேரும் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல்லாக வயிறு நிறையா, அதாவது நைட்டு டின்னரே வந்து ஃபுல்லாக வந்து KFC சிக்கனாகவே முடிச்சிட்டோம். அவ்வளோ ஃபுல்லாகிடுச்சு வயிறு. அதுக்கப்புறம் ஃபைனல் டச் வந்து எப்பவும் போல் பெப்சி குடித்தோம். அதுவுமே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. KFC சிக்கன் சாப்பிட்டாலே வந்து அந்த பெப்சி குடிக்கலனாக்கா அது ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாகவே இருக்காது. அதனால தான் அதையும் குடிச்சிட்டோம். ஒரு வழியாக ஃபுல்லாக சாப்பிட்டு வெளில வந்துட்டோம். இந்த மில்லில் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் மில்லில் பார்க்கலாம். பை, லவ் யூ.